இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை, உங்களுக்கு குலதெய்வ சப்போர்ட் கிடையாது, குலதெய்வம் அனுகிரகம் கிடையாது, எனக்கு குலதெய்வமே தெரியல, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக கருதப்படக்கூடியது. இப்போ உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது நீர் ராசியாக இருந்தால், வயல் வெளிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்க நிலராசியாக இருந்தால், நிலராசியாக இருந்தால் ஒரு நார்மலான ஒரு இடம் உங்களுக்கு ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டது, உங்க ஊருக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே நெருப்பு ராசியா இருந்தால் மலை மேல் இருக்கக்கூடிய குரு திசையில குரு பகவான் வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், கர்மா ஸ்தானம், இது எல்லாமே உங்களுக்கு கர்மா நீக்கி பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப அற்புத ஒரு பலன் கொடுக்கும். குலதெய்வ சப்போர்ட் நீங்க வழிபடலைனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ சப்போர்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கு, குலதெய்வத்தை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போகும்போது உங்க வீட்டுல குலதெய்வம் இல்ல, உங்களுக்கு குலதெய்வ சப்போர்ட் கிடையாது, குலதெய்வம் அனுகிரகம் கிடையாது, எனக்கு குலதெய்வமே தெரியல, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக கருதப்படக்கூடியது குலதெய்வம். நம்ம எந்த கடவுளை நம்ம கும்பிடுறோமோ இல்லையோ, குலதெய்வத்தை வழிபட்டா மட்டும்தான் மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா நடக்கும். இப்போ ஒரு சிலருக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க குலதெய்வத்தை எப்படி இருக்கு, எங்க இருக்கு, நாங்க என்ன குலதெய்வத்தை வழிபட்டோம் அப்படிங்கிறது தெரியாமையே போயிடுது. அப்ப அவங்க எங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னு அப்படியே விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் அந்த தெய்வத்தை வணங்குறத அவங்க மறந்துடுவாங்க. அப்படி குலதெய்வத்தை நம்ம எப்படி நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி, அதுதான் குலதெய்வத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அதுவும் சனி பகவானே குலதெய்வத்தை நிர்ணயிக்க ஒரு காரணியாக விளங்குது. அப்ப இந்த சனி பகவானை அடிப்படையாக கொண்டுதான் குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது 5ஆம் அதிபதியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப 5ஆம் அதிபதி நின்ற கிரகம், பார்த்த கிரகம், அது சாரம் பெற்ற கிரகம். இதன் அடிப்படையில் நம்ம குலதெய்வம் என்ன, அது ஆணா பெண்ணா, அது சரராசி நீர் ராசியா, நில ராசியா, நெருப்பு ராசியா. அப்ப இதன் அடிப்படையில இப்ப உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது நீர் ராசியாக இருந்தால், வயல் வெளிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்க குலதெய்வம். அதே நில ராசியாக இருந்தால், நில ராசியாக இருந்தால் ஒரு நார்மலான ஒரு இடம் உங்களுக்கு ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டது, உங்க ஊருக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே நெருப்பு ராசியா இருந்தால் மலை மேல் இருக்கக்கூடிய வன தேவதை, வன பத்ரகாளி அம்மன், இந்த மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் உங்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கும். அதுல அந்த 5ஆம் அதிபதியோட குரு சம்பந்தம் பெற்றால் மறைந்த பெரியவர்கள், ஒரு மறைந்த பெரியவர்கள் இல்ல கன்னிமார்களை வழிபடக்கூடிய குலதெய்வமாக இருக்கும். அதே சனி பகவான் சம்பந்தம் பெருமானால் கருப்பண்ண சுவாமி, மதுரை வீரன், முனீஸ்வரர், இந்த மாதிரி ஒரு கடவுளை தான் அவங்க குலதெய்வமா அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப அதை வச்சு நம்ம ஈஸியா அவங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். அதே ராகு கேதுவாக இருந்தால் உக்கிரகமான ஒரு அமைப்பு, காளி தேவி, வனதேவதை, இந்த மாதிரி ஒரு குலதெய்வமா அவங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்க 5ஆம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்தை நல்லா வலிமைப்படுத்தணும். அது சூரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, எந்த கிரகங்களாக இருந்தாலும் அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துடைய கிரகத்தையும் 5ஆம் அதிபதியின் கிரகத்தையும் வலிமைப்படுத்த வேண்டும். அப்போ அதற்குண்டான ஒரு வழிபாடு,
அதற்குண்டான ஒரு தெய்வங்களை நம்ம பார்த்து கண்டிப்பாக அந்த வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துரும். ஓகே, இப்போது நம்மளுக்கு இப்போ குலதெய்வம் சுத்தமாக தெரியல, நான் அடுத்தது என்ன பண்ணலாம், இது ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு இப்போ இந்த தசா காலங்கள் நடக்குது, இந்த தசா புத்தியில் நான் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு நல்ல ஒரு அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சூரிய தசை நடக்குது ஒருத்தருக்கு. இப்போ இந்த தசையை மட்டும் எடுத்துக்கோங்க, புத்திநாதனை விட்டுருங்க. சூரிய தசை நடக்குது அப்படின்னா இந்த சூரிய தசையில் வரக்கூடிய ஒரு சூரிய தசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா சூரிய தசையில் வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சூரிய தசையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்போது உங்களுடைய சூரிய தசையில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு கௌரவம், பட்டம், பதவி, புகழ் எல்லாமே உங்களை தேடி வந்துடும். அதே பார்த்தீங்கன்னா சந்திர தசை நடக்கிறவங்க ஒரு திங்கக்கிழமையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் குலதெய்வ சப்போர்ட்டும் கிடைச்சிடும். ஏன்னா ஈசன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகை படைத்த ஈசனையே நம்ம குலதெய்வமாக நினச்சி இந்த தசா காலங்கள் நடத்தி வரும்போது அந்தந்த பிரதோஷ வழிபாடை நீங்கள் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்வ செழிப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த சந்திர தசை நடக்கும்போது இருக்கக்கூடிய பிரதோஷத்தை வழிபடுறதுனால மன மகிழ்ச்சி, நல்ல குடும்ப ஒற்றுமை, நிம்மதி இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். செவ்வாய் திசை நடக்கிறவங்க செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்கள் வழிபடும் போது வண்டி வாகனம், அசையும் பொருள், அசையா பொருளாக உங்களுக்கு நிலைச்சு நிற்கும். தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இதே புதன் திசையில் வரக்கூடிய புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா கல்வி, தொழில், வீட்டுடைய அதிகாரங்கள், ஒருவருடைய ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாமே அற்புதமான ஒரு பலன் கொண்டு நீங்கள் மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு அமைப்பாக நீங்கள் இருப்பீங்க. அதே குரு திசையில் குரு பகவான் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், கர்மா ஸ்தானம் இது எல்லாமே உங்களுக்கு கர்மா நீக்கி பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப அற்புத ஒரு பலன் கொடுக்கும். குலதெய்வ சப்போர்ட்டு நீங்கள் வழிபடலைனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். அதே பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு முன்னோர்களுக்கு நம்ம ரெகுலராக அன்னதானங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பெரியவர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அழகான ஒரு அமைப்பை கொடுத்துரும். அடுத்தது சுக்கிரன் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபட்டீங்கன்னா சுக்கிரனுக்கு உண்டான அமைப்பு, பொன் பொருள் ஆபரணங்கள் எல்லாமே சேரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மூவ் பண்ணுறீங்க, இடம் வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, உள்ள திருமண தடை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காலமாக உங்களுக்கு அமைஞ்சு திருமண தடை நீங்கிடும். நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடும். அதே சனி பகவான் வரக்கூடிய சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியோட பிரதோஷத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அதுதான் அற்புத பலன். 120 வருடத்துடைய பிரதோஷ வழிபாடு அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபடும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அப்போ இந்த வழிபாடு நடக்கிறது மூலியமாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அறியாமல் இருந்தாலும் இந்த 5ஆம் அதிபதியாகிய உங்கள் குலதெய்வ அமைப்பு நல்லா ஆக்டிவேட் ஆகி அந்த கிரகங்களும் வலிமை பெற்று உங்களே அறியாமலேயே எல்லா விஷயத்தையும் அது கொடுத்துக்கிட்டே வரும். இப்போ புரியுதுங்களா? அடுத்தது ஏதாவது ஒரு பழம்பெரும் சிவபெருமான் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அது குடமுழுக்கு செய்யக்கூடிய இடத்துல தீர்த்தங்கள் உங்கள் மேலே படும்படி பண்ணுங்க. அடுத்தது உங்களால் முடிஞ்ச அந்த கோயில் கட்டும் பணிக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது எல்லாமே பண்ணுறது மூலியமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு நிலையாக நிற்கும். பூர்வ ஸ்தானமும் நிலையாக நிற்கும். குலதெய்வ வம்சாவிருத்தி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும். இதெல்லாம் ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும் கண்டுபிடிக்கலாம், பிரசன்னம் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய நீர் ராசியில் இருக்கா, நிலராசியில் இருக்கா, நெருப்பு ராசியில் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அது ஆண் கிரகமாக உங்கள் 5ஆம் அதிபதி ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குலதெய்வம், பெண் கிரகமாக இருந்தால் பெண் குலதெய்வம். ஏன்னா குலதெய்வத்தை ஏதாவது ஒரு முறையில் நம்ம வழிபட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வம்சம் தலைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம குலதெய்வம் எந்த வழியில் இருக்குது, எந்த முறையில் இருக்குது, ஆணில் இருக்கா பெண்ணில் இருக்கா இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சு உங்கள் முன்னோர்கள் மூலியமாக நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி இந்த வழிபாட்டு முறையில் அதை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புத பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.